ஃப்ரெண்ட்ஸ், இல்லை எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நம்ம கர்நாடகாவில் இருக்குங்க, ஒஸ்கோட்டாங்கிற ஊரில் பார்த்துருப்போம். சிவகாசியிலேருந்து உத்தரப்பிரதேசுக்குங்க பிரயாக்ராஜுங்கிற ஊருக்கு வந்து பட்டாசு லோடு ஏற்றிட்டுங்க. இப்போ ஆந்திரா வழியாக போக போகிறோங்க. ஆந்திரா, தெலுங்கானா அந்த வழியாக போக போகிறோம், ஹைதராபாத் வழியாக. இன்னும் ஒரு 80 கிலோமீட்டர் பக்கம் இருக்குங்க ஆந்திரா பார்டருக்கு. முன்னாடி ஒஸ்கோட்டா டோல்கேட் போயிட்டு நம்ம டியூட்டி மாற்றிக்கலாம். இந்த வீடியோவில் வந்துட்டுங்க நம்ம காலைல ஏங்கப்பா ஏதாங்க கர்னூல் வெடி காலத்துக்குள்ளே பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணிடலாம்ல? பார்க்கலாங்கப்பா நாளைக்கு சூரிய உதயம் வந்து நமக்கு ஆந்திராவிலையா இல்லை தெலுங்கானாவிலையா அப்படின்ட்டு. சரி. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஆந்திராவா? இப்போ போய் கர்நாடகா முடிஞ்சோடனே ஆந்திராங்கப்பா. சரி, ஆந்திரா எது வரைக்கும் இருக்குது? ஆந்திரா இங்கே பாகேபலியில் ஆரம்பித்து கர்னூலுங்கிற ஊர் வரைக்கும் ஒரு 260 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். சரி. அப்புறம் அதுக்கப்புறம் தெலுங்கானாவா? அதுக்கப்புறம் தெலுங்கானா ஆடியா இருக்கு அப்படி? தெலுங்கானா பார்டர் இருக்குதுங்கப்பா. ஆந்திரா தான் பார்டர் கிடையாது. சரி. அது போல தான் பார்டர் தூக்குனதுலேருந்து தான் வழியாட்டியோ தொலை தாங்க முடியலையே. ஒஸ்கோட்டா வந்தாவேங்க பிரியாணி வாசம் மணக்கும். இப்படியே நான் வந்துட்டுங்க இப்போ உங்களுக்கு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து நான் ஒரு சென்டரில் போட்டு விட்றேன் பாருங்கள். மாலூரில் நடந்த சம்பவம் அது. நான் அப்படியே போடுறேன், பார்த்துட்டு அது யார் மேலே தப்புங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் வந்துடுங்கப்பா. ஓகே. இதில் போயிட்டுங்க நம்ம ரைட்டில் போயிடுவோம். வரலாம் வாங்கப்பா. இங்கே தாங்க பெங்களூரில் வந்துட்டு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஒன்று இருக்குது, நந்தி ஹில்ஸ்ன்னு சொல்லிட்டு. நம்ம பழைய சேனலில் கூட பார்த்துருப்பேங்க, ஒரு ட்ரிப் போன மாதிரி. நல்லா இருக்குங்க, சின்ன ஹில்ஸு தான் இருந்தாலும் நல்லாயிருக்கும். மேலே அதுவும் அந்த குளிர் காலத்தில் போகணுங்க. மேலேருந்து பார்த்தோம்னா அப்படியே எல்லாம் ஒரே இந்த பனியாக படர்ந்துருக்கும். பெங்களூரே பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும். அதான் அந்த மலை மாதிரி இருக்குதுமாங்க. எதுங்கப்பா? அதுதான் தேவநல்லி கோட்டை. சரி. இங்கே ஒரு கோட்டை இருக்குதுங்கப்பா. இங்கே ஒரு ஃபோர்ட் இருக்குங்க தேவநல்லிக்குள்ளே. நானும் பல டைம் போகலான்னு ட்ரை பண்ணுவேன், ஆனால் நமக்கு அந்த டைம் செட் ஆக மாட்டேங்குதுங்க. வண்டியை கொண்டாந்து ஓரமாக நிறுத்தி தான் போகணும். இதாங்க அந்த ஏர்போர்ட் இருக்குல்ல, தேவநல்லி ஏர்போர்ட் போகணும்ல, அந்த ஊர் இது. இதான் தேவநல்லி லெஃப்ட்டில். ஏர்போர்ட் எத்தனை கிலோமீட்டர் லெஃப்ட் போகலாம்? ஏர்போர்ட்டு நம்ம ஏர்போர்ட் அங்கே தாண்டி வந்தாச்சுங்கப்பா. சரி. இதுலேயும் லெஃப்ட்டில் போனாலும் போகலாம், ஆனால் கிலோமீட்டர் எவ்வளோன்னு தெரியலிங்க. ஒரு 2-3 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். நம்ம லெஃப்ட்டில் போய் அதில் யூட்டர்ன் பண்ணுங்கப்பா ஹைதராபாத் ரூட்டுக்கு. ஆமாம். இதெல்லாம் வந்தே வருஷம் இருக்காங்கப்பா. போன வருஷம் குவாலியர் போகும்போது வந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த ரோட்டில். அப்போதான் மறுபடியும் ஆதோனி போனோம். அது கூட நம்ம இப்படி போயிட்டோமே, குப்பை வழியாக போயிட்டோம். இதில் வரலையே. ஆமாம், நம்ம ஆக்சுவலாக அந்த ரூட்டில் போகிறோம்லங்க. இப்போ இந்த நாக்பூர், அதாவது முன்னாடி போனால் சிக்பலாப்பூர்னு ஒரு ஊர் வருங்க. அது இந்த ரோடெல்லாம் நம்ம போன வருஷம் போனதுங்க, ஜனவரி மாதம் போனது. பார்க்கலாங்கப்பா. அங்கே போனால் அந்த பார்டர் டோல்கேட் இருக்குல்ல, அங்கே தான் தமிழ்நாட்டு வண்டி வரும். அவங்களோட அப்படியே ஜோடி போட்டு பேரில் விடுங்க. சரி, ரைட்டு. யூட்டர்ன் பண்ணி தாண்டி நிறுத்துங்கப்பா, நான் ஓட்டுறேன். சரி. நேராக போனால் பெங்களூருங்க. இங்கே சிக்னல் போட்டிருக்காங்க நந்தி ஹில்ஸ் போகிற வழிக்கு. சிக்னல் ஓப்பன் ஆயிடுச்சு. போகலாம் போங்க இப்போ. இதில் தாங்க லெஃப்டில் போனால் அந்த நந்தி ஹில்ஸ் போகிற வழி. இதில் ஓரம் கட்டுங்கப்பா, நான் ஓட்டுறேன்.
சோறு எனக்கு போதுங்கப்பா, சாப்பிட்ட அப்புறம் தூக்கம் வந்துடும். நீங்கள் ஃபுல்லாக போட்டு சாப்பிட்டு கப்புன்னு படுங்க. ஆ கர்நாடகா ஆந்திரா பார்டர் வரப்போகுதுங்க. இப்போ பாகேபள்ளி டோல்கேட் இருக்கோம். முன்னாடி போனால் ஆர்டி ஆஃபீஸுங்க. இந்த பைக் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, லாரி, அங்கே போனால் ஆர்டி ஆஃபீஸு. அதை தாண்டி அப்படியே ஆந்திரா பார்டரு. ஆந்திராக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சுங்க. இதில் வந்துட்டுங்க மொத்தம் ஒரு 4 பெரிய ஊர் இருக்குங்க. மொத்தம் 260 கிலோமீட்டர் கர்நாடகாவிலிருந்து நம்ம அந்த பக்கம் தெலுங்கானா பார்டர் இந்த ஆந்திராவுக்குள்ளே போகிறது. ரைட்டில் கூட போட்டிருக்குங்க, தேங்க்யூ ஃபார் விசிட் அகெயின் கர்நாடகான்னு. வெல்கம் டு ஆந்திர பிரதேஷ்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. முக்கியமாக நம்ம ஒரு 4 ஊர் போவாங்க. பெனுகொண்டா, அடுத்தது வந்து பார்த்தோம்னா அனந்தபூருங்க, அப்புறம் குத்தி, அப்புறம் கர்னூலுங்க. இது 4 தான் வந்து இதில் பெரிய ஊர். மணி இப்போ 9 ஆகுதுங்க. 260 கிலோமீட்டர்னால் அதிகபட்சம் ஒரு 6-7 மணி நேரம், விடிகால ஒரு 3-4 மணிக்கெலாம் அந்த பார்டர் போயிடலாம், தெலுங்கானா பார்டர் போயிடலாம். இப்போ கொடிகொண்டாங்கிற ஊருட்டு இருக்காங்க. ஒரு முன்னாடி போய் ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு அங்கே ஒரு நந்தி சிலை இருக்குங்க, அதை அப்படியே பார்ப்போம். அப்பா இன்னும் ஸ்லீப்பிங் மோட் ஆன் பண்ணலையாட்டிருக்கு. பா நீங்கள் படுத்து தூங்குங்கப்பா, நான் டீ குடிச்சு வந்துடுறேன். ஸ்லீப்பிங் மோடு ஆனில் போட்டு தூங்குங்க. அப்பா சரிங்கிறாருங்க. நான் என்ன சொன்னேன்னு அப்பா புரியலையாட்டிருக்கு. இங்கே நந்தி சிலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நைட்டில் பகலில் ஒரு டைம் பார்த்தேங்க. இப்போ டீ குடிக்கலான்னு லெஃப்ட் சர்வீஸ் வரும்போது தான் பார்த்தேன். கரெக்டாக சரி சிலை இருந்துச்சா வீடியோக்கலான்ட்டேன். அந்த பக்கம் கோபுரத்தில் பாருங்கள் கழுகு சிலை இருக்குது. பார்ப்பேங்க அது என்ன கோயில் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்துட்டுங்க நமக்கு சன்ரைஸ் வந்து தெலுங்கானாவில் மபூப் நகருங்க. ஹைதராபாத்துக்கு ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குது. என்னாச்சுன்னு தெரிலங்க, முன்னாடி வண்டி ரிப்பேரா இல்லை ஆக்சிடெண்ட்டான்னு தெரில. இல்லை நல்லா பிளாக் ஆயிடுச்சுங்க. வண்டிக்கிட்ட ஒரு அண்ணன் நிற்கிறாரு இல்லைங்க, அந்த பக்கம் பாருங்கள் அசோக்ல தோஸ்த் இருக்குல்ல, அதில் வந்திருக்காங்க. நெல்லிக்காய் எடுத்து வந்திருக்காங்க, மர நெல்லிக்காய், திருநெல்வேலியிலேருந்து ஹைதராபாத்துக்கு. வாங்க அப்படியே முன்னாடி போய் பார்ப்போம் என்னாச்சு அப்படின்ட்டு. எவ்வளோ தூரம் நிற்கிறதுனா தெரிலங்க. வண்டி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டே போகுதுங்க. அப்பா வந்து சுரக்கா அரைஞ்சிட்ருக்காரு. சுரக்கா குழம்பாங்கப்பா? இதான் வண்டி ரிப்பேருங்கிறாங்கப்பா. ஏதோ முன்னாடி டைவர்ஷன் இருக்குது, பிளாக் ஆகுதுங்கிறாங்க. தெரிலிங்கப்பா நான் பார்க்கலாங்க முன்னாடி போய். இன்னும் கரெக்டாக தெலுங்கானா பார்டரு மகாராஷ்டிராவுக்கு வந்துங்க இன்னும் 400 கிலோமீட்டர் இருக்குது. இது கொஞ்சம் அதிகங்க. அடுத்தது மகாராஷ்டிரா டு மத்திய பிரதேஷ் பார்டர் வந்து கொஞ்சம் கம்மி தான். அடுத்தது எம்பி டு யூபி பார்டர் வந்து கொஞ்சம் கிலோமீட்டர் அதிகமாக இருக்குங்க. அது கொஞ்சம் ஓட்டுற மாதிரி இருக்கும். அண்ணா போராட்டம் போகுது. இதாங்க பிளாக்கு. ஆப்போசிட்டில் வந்துட்டு ஒன் சைடாக விட்டுருக்காங்க. ஹைதராபாத் வந்தாச்சுங்க. அவுட்டர் ரிங் ரோடுக்கு வந்துட்டு இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குங்க. நானும் அப்பாவும் இந்த ரோட்டில் இதோட 3ஆவது டைம் வரேங்க. ஆனால் அந்த அவுட்டர் ரிங் ரோடு வந்துட்டு எப்படி போய் மேலே ஏறுறது அப்படிங்கிறது இன்ன வரைக்குமே தெரியல. மேப் பார்த்து தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா ரைட்டில் வந்து சிட்டியில் போகுதுங்க, லெஃப்ட் போனால் அவுட்டர் ரிங் ரோடு பிரியுமா ரோடு, அந்த இடத்துல கொஞ்சம் குழப்பம் வந்துடுதுங்க. கன்ஃபியூஸ் ஆகி போயிருந்தாங்க. போன டைமே கன்ஃபியூஸ் ஆகுப்பா. நான் ஏதோ சிட்டிக்குள்ள தான் மூவ் ஆகிட்டு அப்படின்னு நினச்சிட்டேன் நான். உள்ள விட்டு மறுபடியும் லெஃப்ட் கட் பண்ணுமே. ஆமாம், நேராக போயிட்டே இருங்கப்பா. நீங்கள் ரைட் வந்துங்கப்பாங்க, பஸ்ஸில் ஓரம் கட்டுறாங்க. இதே நம்ம அந்த பிரயாக்ராஜ் போகிறதுக்கு வந்து தமிழ்நாடு வண்டி ஜோடி கிடச்சா பரவாயில்லைங்கப்பா. எப்படி இருந்தால் அந்த அவுட் ரிங் ரோடு இறங்குறோம்லங்கப்பா, இறங்கினோம்னா தமிழ்நாடு வண்டி கண்டிப்பாக நிற்கும். சரி சரி, பார்த்து ஏதோ 2 ஜோடி பிடிச்சிக்கலாம்.
அதே மாதிரி இங்கே எங்கே பார்த்தாலும் இரானி சாய் போட்டுருக்குங்கப்பா. ஹைதராபாத் இரானி சாய்ன்னு. அப்படின்னா இரானி சாய்னா அதாங்கப்பா, அந்த பாலை நல்லா கொதிக்க வச்சு இந்த இதெல்லாம் கொஞ்சம் ஸ்வீட் மாதிரிலாம் போடுவாங்க. நைட்டு குடிச்சோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்கப்பாங்க. நாம் வந்து ரைட்டில் போகக்கூடாதுங்கப்பா, நாம் வந்து லெஃப்ட்டில் போய்க்கணும். இந்த பூ எப்போங்கப்பா ஆற்றுல தூக்கி போட்டலாமா? தேங்காய் யார் வாங்கி போடலாம் தாங்க. இல்லைன்னா தெலுங்கானா அந்த அவுட்ரிங் ரோடு தாண்டி ஏதாவது ஆறு வந்து தூக்கி போட்டலாங்கப்பா. இப்போல்லாம் டிராஃபிக் ஆகுது இங்கேயே. ரைட்டில் போனால் ஹைதராபாத்துங்க ஏர்போர்ட்டு. RGI ராஜீவ் காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னு நினைக்கிறேன். நாம் வந்து நாக்பூர் போகணுங்க. நாம் வந்து இதில் போகணும். இப்போ நேரு அவுட்டர் ரிங் ரோட். லெஃப்டே வந்துருக்கலாம்லங்கப்பா. ரைட்டில் ஒரு வண்டி போகுது, TN 77 தமிழ்நாட்டு வண்டி. நீங்கள் இப்போ தமிழ்நாட்டு வண்டி பின்னாடியே போங்கப்பா. இந்த ரோட்லங்கப்பா, இந்த நைட் நான் ஓட்டிகிட்டு வந்தால இந்த பாகேப்பள்ளியிலிருந்து பெனகுண்டாலிருந்து இந்த இது வரைக்கும் கர்னூல் வரைக்குமே பக்கமாக ஹோட்டல் நிறைய இருக்குது. இதில் நிப்பாட்டி தூங்குற மாதிரி ஹோட்டலா? தாபா நிறைய இருக்குது. சரி சரி. நம்ம அந்த லைன் தான் கம்மி, இச்சாவூர் லைன் தான் கம்மி. ஒரிசா லைன் போகிறது ஆந்திராவில் ரொம்ப கம்மி. நம்ம கிட்டத்தட்ட எல்லா ரோடையுமே கவர் பண்ணிட்டாங்கப்பா இதில். சரி. இது வந்து ஆந்திராவில் முக்கியமாக வந்து பார்த்தா 3 ரூட்டு தான். இது வந்து ஹைதராபாத் ரூட்டுங்கப்பா. பெங்களூர்லேருந்து இது வந்தாச்சு. அப்புறம் கர்னூல்லேருந்து இப்படி கடப்பா வழியாக சென்னை போகிற ரோடும் போயாச்சு. சித்தூர்லேருந்து இச்சாபுரம் ஒரிசா ரோடு அதுவும் போயாச்சு ஃபுல்லாக. இச்சாவூர் ரோட்டில் தான் ஹோட்டல் கடை இல்லை, அதில் தான் கம்மி. பார்க்கறதுனால பயமாக தான் இருக்கும். இங்கே பாருங்க, இது போகிறதே வந்து பார்த்தா 4 வே இல்லைனுங்க. வரது 4 வே, போகிறது 4 வே. இந்தியாவிலேங்க எந்த ஸ்டேட்டில் வந்து அவுட்டர் ரிங் ரோடு வந்து ரொம்ப லென்த்து, அதுக்கப்புறம் ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஹைதராபாத் தாங்க. இது வந்து நேரு அவுட்டர் ரிங் ரோடுங்க இது பேர். மொத்தம் 158 கிலோமீட்டருங்கப்பா இது சரௌண்டிங்கு. சுற்றி ரவுண்டிங்கு 158 கிலோமீட்ரு. அடேங்கப்பா, 158? ஆமாம். இப்போ ஒரு வட்டம் இருக்குன்னா அந்த வட்டத்தில் பாதி ரவுண்ட் அடிக்கணுங்க. 360 டிகிரி இருக்குல்லங்க ரவுண்டு. அதில் வந்து 180 டிகிரி இப்போ நம்ம போக போகிறோங்க. கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டரில் 80 கிலோமீட்டர் போய் அந்த பக்கம் நாக்பூர் ரோடு ஏற போகிறோம். இப்போ அந்த ஃபஸ்ட் லைன், 2வது லைன், 3வது லைனுக்குலாம் நம்ம போகக்கூடாதாங்க? அதுக்கு நமக்கு என்னங்கப்பா வேலை? அதில் வண்டி பாசிங்க கம்மி தானங்கப்பா. இல்லை சொல்கிறேன், அதில் அந்த 2 லேன் போக வேணாம். அதான் இந்த லேனு இது பக்கத்து லேனு எது வேணால் நம்ம பாட்டு ஜாலியாக போய்க்கலாம். இங்கன்னா நம்மளை யார் வந்து பைக் தொல்லையும் கிடையாது, ஆட்டோ தொல்லை எதுவுமே கிடையாதுங்கப்பா. பைக்கு, ஆட்டோ, 3 சக்கர ஆட்டோ இதுக்கு இங்கே அலௌடு இல்லை. அதான் அந்த 2 லைன் வந்து காரு, பஸ்ஸு. ஆமாம். அண்ணா வாழைக்காய் ஏற்றிட்டு போகிறாரு அப்படின்னா தூத்துக்குடியிலேருந்து ஏற்றிருப்பாரு. தூத்துக்குடியிலேருந்து தெரியலையேங்கண்ணா. அதிகமாக அங்கிருந்தா அவங்க இருக்கிறதுலே இது பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே ஒஸ்ட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா அகமதாபாதாக தான் இருக்கும். நீங்கள் நம்ம வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. இருக்கிறதே மொத்தம் 75 கிலோமீட்டர் தாங்க அதோட சரௌண்டிங்கு. ஆனால் அதில் பைக்கு எல்லாமே அலௌடுங்க. அதாவது டிராஃபிக் பயங்கரமாகவும். இது நம்ம இந்த 170 கிலோமீட்டர் ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்தாலும் அதை 75 கிலோமீட்டர் அந்த அகமதாபாத் அவுட்டர் ரிங் ரோடு வந்து நம்ம கவர் பண்ண முடியாதுங்க. பெங்களூர்லேயும் அவுட்டர் ரிங் ரோடு இருக்குங்க. அது வந்து நைஸ் ரோடு, 40 கிலோமீட்டர் தாங்க. இந்த எலக்ட்ரானிக் சிட்டியில் ஆரம்பிச்சதுன்னா இந்த பக்கம் அப்படியே அந்த பக்கம் போயிட்டுங்க. இந்த நிலமங்கலம் முன்னாடி யஸ்வந்த்பூர் இருக்குல்லங்க, அந்த ஊர்கிட்ட வந்து கட் ஆயிரும். ஏன்னா பெங்களூரை சுற்றி இந்த மாதிரி ஹைதராபாத் மாதிரி ரவுண்டாலாம் அங்கே அவுட்டர் பைபாஸ் கிடையாதுங்க. அடுத்தது நான் சொல்லியிருந்தேன்லங்க, நைட்டு உங்களுக்கு ஒரு நந்தி சிலை காமிச்சிருந்தேன்ல, அது வந்து என்ன ஊர்னா லேபக்சிங்க. அந்த ஊர் பேரே லேபக்சி. அங்கே வந்து லேபக்சி டெம்பிள் இருக்குங்க. வீரபத்ர சாமி வந்து மெயின் சாமி அங்கே. அடுத்ததுங்க ஒரு கழுகு சிலை இருக்கும், பாம்பு சிலை இருக்குங்க.
ஒரே கல்லில் செஞ்ச பெரிய நந்தி சிலை வந்து இந்தியாவிலேயே அங்கே தாங்க இருக்குது. நான் யதார்த்தமாக பார்த்தேங்க. பார்த்துட்டு அந்த ஊரை பற்றி பார்க்கும்போது தான் இந்த ஹிஸ்ட்ரியெலாம் தெரிஞ்சுது. அது எதுக்கு அந்த ஊர் பேர் வந்து லேபக்சின்னு வந்துச்சுனாங்க, ராமாயணத்தில் வந்துட்டு சீதையை ராவணன் கடத்திட்டு போகும்போது ஒரு கழுகு வந்து காப்பாற்றுங்க. அப்போ வந்து ராவணன் வந்து அதோட இறகையை வெட்டிட்டு வராமா. அப்போ வந்து அது பறக்க முடியாமல் இருக்கும்போது ராமன் வந்து சொல்லுறாமாங்க, எந்திரி எந்திரி பறவை எந்திரி பறவை எந்திரின்னு சொல்லும்போது, லேனா வந்து ஆந்திராவில் வந்து எந்திரின்னு அர்த்தமாங்க, எழுந்திரி அப்படின்னு அர்த்தம். பக்ஸினா வந்து பறவைங்க, அதான் எழுந்திரி பறவை, அதாவது தமிழ் மீனிங் பார்த்தா அந்த ஊர் பேர். கிட்டத்தட்ட 16th century கட்டியிருக்காங்க. விஜயநகர பேரரசர்கள் இருக்கார்ல, அவரோட ஆட்சியில் இருக்கும்போது 16th century கட்டியிருக்காங்க அந்த கோயிலை. நம்ம வீடியோ எடுத்தோம்லங்க அந்த நந்தி சிலை வெளியே அந்த கோயிலோட ஆர்ச்சு, அங்கேருந்து வந்து ஒரு 15 கிலோமீட்டருங்க உள்ள அந்த கோயிலுக்கு. நைட்டு வந்துட்டுங்க நம்மளை சைடு இடத்துல ஒரு ஈச்சர் வண்டி ஒன்று போச்சு, தமிழ்நாட்டு வண்டி தான். ஏதோ இந்த பண்டில் மாதிரி ஏற்றிருப்பாங்களாட்ருக்குங்க, பாய் போடல, அதுக்கு பாய் போடணுமா என்னன்னு தெரியல அந்த லோடுக்கு. அப்படியே பார்த்தா ரைட் சைடு எல்லாம் ஒரு பக்கம் சரிஞ்சிருச்சுங்க, கீழே விழுற மாதிரி. நானும் சரி கொஞ்சம் போய் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அண்ணனை பிடிக்க முடியல, அவர் அப்படியே ஒரு சிட்டிக்குருவி மாதிரி பறந்துட்டாருங்க. சேஃபாக கொண்டு போய் சேர்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரைட் சைடில் நல்லா கயிறு போட்டு தான் போயிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போதுங்க அந்த இடத்துல நிறுத்தியிருந்தோம். போலீஸ் வந்துட்டு அங்கே வரிசையாக இருக்க எல்லா வண்டியுமே செக் பண்ணிட்டு இருந்தாங்க, பில்லை வாங்கி செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்தது நம்மளது பில்லெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுங்க, எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் பர்மிட் கேட்டாங்க, எடுத்துகிட்டு போய் எல்லாம் காமிச்சோம். கடைசியாக எதில் லாக் அடின்னு சொல்லி யூனிஃபார்ம் எங்கன்னு சொல்லி கேட்டு 500 ரூபா கேட்டாங்க. கடைசியாக ஓரி அடி அப்படி இப்படின்னு ஒரு 200 ரூபா கொடுத்துட்டு வந்தேங்க. இந்த ரோட்லேயும் கொஞ்சம் எங்கேயோ வண்டி நிறுத்தினோம்னா மாட்டிக்குவாங்க, போலீஸ் வந்துடுறாங்க. நின்றுருக்க வண்டியில், சர்வீஸ் ரோட்டில் வந்துட்டு நின்றுருக்க வண்டியில் செக் பண்ணிட்டுருக்காங்க. வாங்க, அப்பா கொஞ்ச நேரம் தூங்கட்டும், நம்ம டியூட்டி மாற்றலாம். இன்னும் ஒரு 70 கிலோமீட்டருக்குங்க இந்த ரோட்லேயே, அப்படியே ஜாலியாக போகலாம் வாங்க. இதெல்லாம் காரில் ரைடு போகிறதுக்குங்க அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ரோட்டில். இப்போ வந்துட்டுங்க இந்த வியூ பாயிண்டில் பாருங்கள் ரோடு எப்படி தெரியுது அப்படின்ட்டு. நம்ம வந்து இந்த செகண்ட் லைன்லேயும் போய்க்கலாங்க, லெஃப்ட்லேயும் போவேன்னா, ரைட்டில் இருக்கிற 2 லைன்லேயும் போவேன்னா. இந்த லைனில் போனோம்னா நம்ம பாட்டுக்கு இந்த 80 கிலோமீட்டர்லேயே போயிட்டுருக்கலாம், நம்ம பாட்டுக்கு ஜாலியாக. நாக்பூர் ரோடு கட் பண்ண போகிறோங்க. நேற்று காலைல திருச்செங்கோட்டில் 9 மணிக்கு லாரி ஸ்டார்ட் பண்ணேங்க. மணி வந்து இப்போ 10 ஆகுது. அதாவது கணக்குக்கு ஒரு நாளுங்க. ஊரில் வண்டி எடுத்தோம்னா பீஜாப்பூர் போகிறோம் பார்த்தீங்களா, அது ஒரு நாள். ஹைதராபாத் போகிறதும் ஒரே நாளுங்க. நாக்பூருக்கு இன்னும் ஒரு 450 கிலோமீட்டர் பக்கம் இருக்குங்க. நம்ம போகிற ஊர் வந்து பார்த்தோம்னா காமாரெட்டிங்க, நிஜாம்பாத், நிர்மல், அப்புறம் வந்துட்டு இன்னும் ஊர் பேருங்க அடிலாபாத் தான் அங்கே பார்டரு. பின்னாடி ஒரு தீப்பெட்டி வண்டி இருக்குங்க, அவங்ககிட்ட கேட்டோம்னா கிளியராக கேட்டுக்கலாம் ஆர்டிஓ, அப்புறம் எங்கே லோடு செட் பண்ணுறது எல்லாமே. நம்மனா கிளம்பிட்டாருங்க. எந்த ஊருக்கு இப்போ லோடு ஏற்றிருக்காரு இவர்? மறந்துட்டீங்களா? லக்னோவுக்கு முன்னாடியே லெஃப்ட் பேர் வரமா. கான்பூரா? கான்பூரில் வேறு எலும்பு சொன்னார். இப்போ பல்கொண்டாங்கிற ஊரை தாண்டி போயிட்டுருக்கோங்க. இந்த இடத்துல தாங்க கொஞ்சம் குழுன்னு இருக்குது. எல்லாம் அந்த நெல் இருக்குல்ல, இதெல்லாம் தண்ணி பாய்ச்சிருப்பாங்களாட்ருக்கு. ஏங்கப்பா? அதாங்க இங்கெல்லாம் நேராக அதெல்லாம் ஆற்று தண்ணி பாயிற மாதிரி தாங்க, வாய்க்கால் தண்ணி பாயுது. அதான் இந்த இடத்துல மட்டும் குழுன்னு இருக்குல்ல காற்று. ஆமாம் ஆமாம், 2 பக்கமும் அதே தான். அதான் 2 பக்கமும் எல்லாம் நெல் தாங்கப்பா. இன்னும் 120 கிலோமீட்டர் இருக்குங்க மகாராஷ்டிரா பார்டருக்கு, அடிலாபாத் மகாராஷ்டிரா பார்டருக்கு. கோயிலுக்கு ஒரு பெரிய கோயில் ஆடுறது இந்த கோயில். ஆமாம் ஆமாங்கப்பா. இந்த பல்கொண்டாங்கிற ஊர்லங்க அந்த ஒரு சின்ன கரடு மாதிரி இருந்தது பாருங்கள், ஃபுல்லாக கல்லாக இருக்குங்க. எல்லாம் பாறையை வெடிச்சா எப்படி இருக்கும், செதறி கிடக்குள்ள அந்த மாதிரியே இருக்குது.
அதில் ஒரு கோட்டை வேறு இருக்குங்க. இங்கே 3 போது பாருங்க பைக்கில். நான் அந்த சிசிடிவி கேமரா போட மறந்துட்டேங்க. அந்த 3 பேர் பைக்கில் போக தான் ஞாபகம் வருது. அதை அப்படியே போட்டு விட்றேன், அதை பாருங்கள். பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடிங்க நம்ம அந்த ஹைதராபாத் இந்த ஒரு 80 கிலோமீட்டர் இந்த இதில் வந்துடலாங்க ரோட்டில், அவுட்டர் ரிங் ரோட்டில். அதுக்கு வந்து டோல் சார்ஜ் வந்து 860 ரூபாங்க. பரவாயில்லங்க, இருந்தாலும் ரோடு நல்லா ஜம்முன்னு போட்டிருந்தாங்க. அது வந்துப்பா நைட்டுங்கிற மாதிரி நேற்று அது நடந்தது வந்து மாலூர்லங்க. நான் வந்து அப்போ ஃபோன் தான் பார்த்துட்டு வந்தேன். நீங்கள் எப்படி இப்போ டக்குன்னு அந்த பைக்கு ஸ்லோ பண்ணவும் சுதாரிச்சு பிரேக் அடிச்சிட்டிங்களா? நான் வந்து முன்னாடி அவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டே போனேங்க. போய் உள்ள நுழைஞ்சதுன்னு அவன் அனுப்பிச்சு விட்டு அந்த ஆளை அனுப்பிச்சதுமே அடுத்த செகண்ட் அப்படியே பிரேக் அடிச்சு பாட்டிட்டாப்ல. அங்கே அதான் அனுப்பிச்சா அப்படியே நிறுத்துறாங்க ரோட்டில், அப்படியே நிறுத்திட்டாருங்க நடு ரோட்டில். பின்னாடி வண்டி வருது, அதெல்லாம் எதுவுமே கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சைடு மிரர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இதே நம்ம 25 டன் இருந்துச்சுக்க பிரேக் நின்றுருக்காது. அப்புறம் கிட்டையே போய் நிக்குது. ஒரு அடி கேப்ல நான் டச் ஆகி போச்சு தான். நான் உட்காந்துருந்தேன், நானே என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியாம இங்க கைப்பிடி பிடிச்சி முன்னாடி எந்திரிச்சு வந்தேன். 25 சொன்னா இருந்ததுன்னா எஃப்சி பண்ணிட்டு வண்டிக்கு கெடா வெட்டிலிக்கிற கவலை இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏங்கப்பா? ஆமா, நேத்து வந்து சாத்திரம் தான் நேத்து. ஆமா, அதுவும் மாலூர் ரொம்ப மோசங்கப்பா. அவர் பெட்ரோல் பங்காரர் சொன்னார்ல, அந்த இடத்துல மட்டும் இது வரைக்கும் 3 ஆக்சிடென்ட்டுக்கு மேலே நடந்திருக்கு தமிழ்நாட்டு லாரிலேயே பைக்குக்கும். அதுதான் அந்த இடம் ரொம்ப மாலூர் வரும்போது மட்டும் ரொம்ப உஷாராக வரணுங்க அந்த இடத்துல. எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு வராங்க. லாரி ஒரு பெரிய வண்டி வருது அப்படிலாம் அப்படியே பிரேக் அடிக்கிறாருங்க. நானும் அந்த சிசிடிவி கேமரா மாடி பிரேக் அடிச்சு முதல் தப்பு அது. நானும் சிசிடிவி கேமரா போட்டு திருப்பி போட்டு பார்க்குறேன், அப்படியே பிரேக் அடிச்சு நிற்கிறாரு. இதே அந்த ரோட்ல பஸ் கொஞ்சம் வேகமாக ஒரு பஸ் வேகமாக வந்துருந்தது. கரோடா பஸ் எல்லாம் வந்து நேற்று வந்தாலும் காலி. ஆமாம், கர்நாடகா பஸ்ஸாக இருந்தாலும் சரி, கர்நாடகா லாரியாக இருந்தாலும் சரி. ஆமாம். ஏன் நானாக இருந்தனாவே டக்குன்னு அந்த இடத்துல நீங்கள் யோசிச்ச மாதிரி யோசிச்சிருப்பான்னு தெரிலங்கப்பா பிரேக் அடிக்கிறதுக்கு. ஆமாம் ஆமாம், அதாங்க திடீர்னு அப்படியே பிரேக் பிடிச்சிட்டு அப்படியே சடன் பிரேக். ஆமாம், ஏன்னா தீப்பெட்டிக்காரர் முன்னாடி தான் போயிட்டுருக்காரு. முன்னாடி தான் போகிறாரு. நம்ம வந்துட்டுங்க போயிட்டு இன்னைக்கு நைட்டு வந்து ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம். எம்பி வந்து ஆர்டிஓலாம் கரெக்ட் பண்ணி தாங்க போகிறோம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக போனாவே போதும். போயிட்டு சாப்பிட்டுங்க ஒரு நல்ல தாவாவை பார்த்து அங்கேயே படுத்து தூங்கிட்டு நாக்பூர் அந்த எம்பி பார்டர் வந்து காலைல போயிடலாங்க. வெடிக்காலம் 6 மணிக்கெல்லாம் எம்பி பார்டர் போகிற மாதிரி டைம் கரெக்ட் பண்ணி போய்க்கலாம். நிர்மலுங்கிற ஊரை தாண்டி போயிட்டுருக்கோங்க. இது வந்து சின்ன ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சுங்க. ஒரே ஒரு டவுன் வரும்னு நினைக்கிறேன். பார்த்தா தெரியும், அங்கங்கே உங்களுக்கு சின்ன சின்ன மலையாக தெரியும். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்ருக்கோங்க. இந்த ஏரியாலாம் மழை காலத்தில் வந்து கவர் பண்ணியிருந்தோம்னு வைங்க, அவ்வளோ அழகாக இருந்திருக்குங்க பார்க்குறக்கு. அங்கே நம்ம மகாராஷ்டிரா குஜராத் பார்டரில் பார்க்குறோம்ல பெத்து வரஸ் மாதிரியே. போக போக கொஞ்சம் மேடுங்க. இங்கே வந்து மக்காச்சோளம் தாங்க விவசாயம் அதிகம். எல்லாம் இந்த இடம் வந்து பாருங்கள், கீழே எல்லாம் அந்த ஒரு சின்ன வாய்க்கால் மாதிரி போக மாட்டிருக்குங்க. எல்லாம் இப்போ சுத்தமாக தண்ணி இல்லை. வர வழியில் பார்த்தங்க, சும்மா கொஞ்சோண்டு தண்ணி சிந்திருக்கு. அதில் குரங்கெல்லாம் தண்ணி குடிச்சிட்ருக்குங்க. சுத்தமாக அந்த இடத்துல தண்ணியே இல்லையாட்டிருக்கு அந்த காட்டில். இந்த இங்கே உட்காந்துருக்கு பாருங்கள் குரங்கெல்லாம். குழி சூரியன் ரெஸ்ட் எடுக்கிற டைம் வந்துருச்சுங்க. இங்கேருந்து பார்த்தா அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சோட வியூ பாயிண்ட்லாம் அவ்வளோ நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் மழை காலத்தில் வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணி ஆகணும். ஏன்னா இதுக்கப்புறம் இங்கே வரமாட்டாங்க. வெயில் கொஞ்சம் நல்லாவே அடிக்குது. பகல்லே தூக்கம் வர மாட்டேங்குதுங்க.
இங்கே ஒரு கிராமம் பாருங்கள், எல்லாம் அந்த காலத்தில் கட்டின மாதிரியே இருக்குங்க வீடு, எல்லாம் ஓட்டு வீடு. இங்கே கோயில் பாருங்கள், குட்டியாக அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த ஃபாரஸ்ட் ஏரியா வந்துங்க ரொம்ப லென்த்தாக இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் இந்த கரடி, மான், சிறுத்தை, இது குரங்கு, இது எல்லாமே இருக்குது. ரோட்டை கிராஸ் பண்ணும், கொஞ்சம் பார்த்து ஸ்லோவாக போங்க வண்டியில் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போர்டு போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம கண்ணுக்கு வந்து அதிகமாக குரங்கு மட்டும் தாங்க தெரியுது. ஏன்னா அங்கே எதுவுமே சாப்பிட்றதுக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாம் காட்டுக்குள்ளே இருக்கும். குரங்கு மட்டும் தாங்க காரில் பைக்கில் போகிறவங்க யாராச்சும் எதாவது போடுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போயிட்டுருக்கோம். அதே மாதிரிங்க இங்கே நம்ம அந்த இச்சாபுரம் போகிற லைனில் வந்து டோல்கேட் ஆர்டிஓ தொல்லைங்க. ஆனால் இந்த லைனில் வந்துட்டு அப்படி கிடையாது, ஆர்டிஓ தொல்லை கிடையாதுங்க. அப்பா வந்துங்க அந்த வண்டிக்காரன்ட்ட வந்துட்டு நம்பர் வாங்கினாருங்க, கட்னி ஜபல்பூர் ஆஃபீஸ் நம்பர் வாங்கினார். நம்ம வந்து கான்பூர் போகிறாருங்க. நம்ம வந்து அவர் போகிற ரூட்டு வேறு, நம்ம போகிற ரூட்டு வேறுங்க. தெலுங்கானா முடிய போகுதுங்க, மகாராஷ்டிராவுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். இந்த ரோடு வந்துங்க பிரயாக்ராஜுக்கு வந்து மெயின் ரோடுங்க. இப்போ நம்ம கேரளா, கர்நாடகா ஆகட்டும், அடுத்தது ஆந்திராங்க, தமிழ்நாடு, இந்த தெலுங்கானாவிலேருந்து மேலே கோயிலுக்கு போகிறது, அந்த கும்பமேளா நடந்துச்சுல்லங்க, அப்போ வந்து இந்த ரோட்டில் அவ்வளோ வண்டி போகுமாங்க. டோல்கேட்லாம் போயிட்டோம்னா 1 மணி நேரம் நிற்குமாம்மா. நம்ம தமிழ்நாட்டு டிரைவர்னு ஒருத்தரை பார்த்து பேசும்போது சொன்னார், ரெகுலராக அந்த லைன் தான் ஓட்டு வராமா. தான் இந்த பாலம் தாங்க, இந்த ஆற்று பாலம் தான் வந்து பெண்கங்கா, 6 பேருங்க. இந்த ஆற்று தாண்டோம்னா அப்படியே மகாராஷ்டிரா. முன்னாடி போயிட்டுங்க மகாராஷ்டிராவுக்குள்ள நமக்கு என்ன வேலைன்னா தாபாவில் சாப்பிட்லாங்க. நைட்டு ஒரு நல்லா தாபாவை பார்த்து நைட்டு சாப்பிடுவோம். அப்புறம் டீசல் அடிக்கணுங்க. இது 2 வேலை தான் நமக்கு மகாராஷ்டிராவுக்குள்ளே. நம்ம காலைல எல்லாம் மொத்தம் 260 கிலோமீட்டருங்க. இந்த பார்டர்லேருந்து எம்பி பார்டருக்கு வந்து 260 கிலோமீட்ரு. வெடிகாலெலாம் பாஸ் பண்ணிடலாங்க, எம்பிக்குள்ளே போயிடலாம். அங்கே அதேமாதிரி அந்த பிரயாக்ராஜ் ஊருக்குள்ளே வந்துட்டுங்க 50 கிலோமீட்டர் முன்னாடியே வந்து சரியான பிளாக் ஆமாங்க. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பேர் போய் அதில் குளிப்பாங்களாம்மா அந்த ஆற்றுல. அதனால் அவ்வளோ பிளாக்குன்னு சொல்லிட்டு இருந்தார். உள்ளே வண்டியை விடமாட்டாங்களாமாங்க. நமக்கு இப்போ அங்கே ஃபங்க்ஷன் போயிட்டுருக்க மாதிரி இருந்தாலும் அந்த பக்கம் லோடே ஆகாதாம்மா மோஸ்ட்லி. இங்கே ஒரு பஞ்சாபி தாபா இருக்குங்க. இங்கே சாப்பிட்டு அப்புறம் அப்பா தூங்கினார்னா நம்ம அப்படியே நாக்பூர் அவுட்டர் போய் அப்பா வெளியே போடுவோம். மேலே போட்டிருப்பாருங்க, சுத்த சாகாகாரி பஞ்சாபி தாபா, ஜம்மு, ஹிமாச்சல். என்னங்கப்பா சொன்னீங்க? சன்னா மசாலா தான். சன்னா மசாலா ரொட்டியா சப்பாத்தியா? சப்பாத்தி இல்லையா, ரொட்டி தானா? இங்கெல்லாம் ரொட்டி தான், குஜராத் தவிர எங்கேயும் கிடைக்காது. தந்தூர் ரொட்டி. பழகம் ஒன்று பத்தலைங்க, அதனால் நம்ம அண்ணன்ட்ட ஒன்று கேட்டோம். ரைட், ஓகே. ப்ளாக் ப்ளாக் பையா. சட்னி காரமாக இருக்கு. ஏதோ வெங்காய சட்னி மாதிரி இருக்குதுங்கப்பா. காரமாக இருக்குதா? கரெக்டாக இருக்கு. சன்னா மசாலா ரெடி. எப்படி எடுத்து காட்டுங்கப்பா. கைலியா? ஸ்பூனில் எடுத்து காட்டுங்கப்பா. கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கிறதா கரெக்டாக இருக்குமா? போதும், கரெக்டாக இருக்குங்க. பத்துமான்னு தெரியல, ஒன்று பத்துமா? இன்னும் 4 प्लेट दो भैया. हाँ जी. मोर 2 प्लेट दो भैया. दो. பத்திலின்னு ஒரு குழம்பு சொல்லிக்கலாமாங்களா? போதுமா? சொல்லிக்கலாம். சொல்லிக்கலாம். நம்ம ரொட்டி அதிகம் சாப்பிட மாட்டோம், சாப்பாடுமா போதுண்ணா. 2 ரொட்டி சாப்பிட்டு மசாலா ரைஸ் இருந்தால் ஒரு ஆஃப் சொல்லிக்கலாங்கம்மா. ரைட்டு. ரைட், ஓகே. ஸ்பூனில் இது பண்ணுங்கப்பா, இல்லைன்னா எல்லாம் அந்த ஆயிலோடு இருக்கும் அப்படியே. போதும். எனக்கு அந்த பிளேட் எடுத்துருங்கப்பா.
சரிங்க, சாப்பிட்டு மறுபடியும் பார்ப்போங்க. நம்ம அடுத்த வீடியோவில் வந்துட்டு மத்திய பிரதேஷ் ட்ராவல் பண்ணுறது ஃபுல்லாகவே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, ஒரு பாய் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. பாய்.